ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அக்டோபர் மாதத்தின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். நாம் சபைக்கு கூடி வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் வீடுகளிலே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஓய்வு நாள் ஆராதனையை ஆராதிப்போமாக. நம் கண்களின் மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அமேன். 9 மாதத்தை கடந்து வர பண்ணினாரே, அவர் கிருபை எவ்வளவு நல்லது, அவருடைய கிருபை எவ்வளவு நல்லது. மகிழ்ச்சியோடு ஸ்தோத்திரிக்க பிரியமானவர்களே, நன்றி சொல்வோமாக. குடும்பமாய் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொன்னது போல கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு, உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். செய்த நன்மை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. உற்சாகமா நன்றி செலுத்துங்க. உண்மையா அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. ஓ இந்த நாட்களில் நாம் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற உள்ளம் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அல்லவா, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எல்லாவற்றுக்காகவும் இந்த காலை வேளையில, இந்த புதிய மாதத்துல கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. இயேசுவே நன்றி சொல்கிறோம். நன்றி ஆவியானவரே. சகலமும் நன்மைக்கு, சகலமும் நன்மைக்கு. ஸ்தோத்திரிக்கட்டும், ஸ்தோத்திரிக்கட்டும், ஸ்தோத்திரிக்கட்டும். நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. ஓ உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே. நன்றி பிதாவே. Thank you Lord. Hallelujah. மகிழ்ச்சியோடு கூட அமேன். உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Praise the Lord. Hallelujah. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தி தேவனே உம்மை துதிப்பே. என் தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். மகிழ்ச்சியோடு கூட ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கண்களை பிடித்து கண்மணி போல காலம்
காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஆமே நன்றி ராஜா, நன்றி ராஜா, க்ளோரி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீ செய்த அதிசை ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசை ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. இயேசுவா ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவே எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நாமே ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஆமே நன்றி ராஜா, 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 ஆமே நன்றி ராஜா, ஹல்லேலூயா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. Thank you Holy Spirit. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் நினைப்பதற்கு, நாங்கள் வேண்டுவதற்கு அதிகமாய் செய்து வருகிறீர்கள். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அக்டோபர் மாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். 9 மாதங்களை சுகமாய் கடந்து வர பண்ணினி, எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தீர். உம்முடைய கரம் எங்களோடு கூட, எங்கள் குடும்பங்களோடு கூட, எங்கள் சபையோடு, எங்கள் ஊழியர்களோடு இருந்து நடத்தி வருகிற உடைய மாபெரும் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆலயம் துவக்கம் முதல் முடிவு வரை பிரச்சனைகள் மத்தியில் இருக்கட்டும் அப்பா. இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். அவருடைய குடும்பங்களில் ஆண்டவரே இந்த ஆராதனை வேளைகளில் தெய்வ பிரசன்னம் இறங்கி வருவதாக,
ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கொள், வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரை குடும்பமாய் பாடி ஆமென் இருக்கிற இடங்கள் ஆராதித்து மகிமைப்படுத்துவீர்களாக. தேவன் ஆராதிக்கிற உங்கள் குடும்பங்கள் நடுவே இந்த காலை வேளையில் தேவன் இடைப்படுவாராக, அசைவாடுவாராக. தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பீர்களாக. மகிழ்ச்சியோடு பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவில் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமும் இயேசுவின் நாமம், பாரிக்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலம் இயேசுவின் நாமம், பாரிக்கும் வாசனை வீசும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு ஒரு நல்ல நாமம் உண்டு பிரியமானவர்களே. இயேசு என்கிற நாமம் வல்லமையுள்ள நாமம், மாறாத நாமம். எந்த இக்கட்டுகளிலும், எந்த உபத்திரவங்களிலும், எந்த பாடுகளின் நடுவில் இருந்து இந்த நாமத்தை நான் கூப்பிடுவேனே என்று சொன்னார், தேடுவேனே என்று சொன்னார், நம்புவேனே என்று சொன்னார். அந்த நாமத்தின் வல்லமை, அந்த நாமத்தின் மேன்மை, அந்த நாமத்தின் அதிசயம், அந்த நாமத்தின் அற்புதம் எனக்கும் கூப்பிடுகிற யாவருக்கும் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக எல்லா மகிமைக்கும் பார்க்கிறீரே, எல்லா கணத்திற்கும் பார்க்கிறீரே. ஆசீர்வாடும் ஆண்டவரே, என் மேலே, என் குடும்பத்தின் நடுவே, தாராளின் நடுவே ஆசீர்வாடும் என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களாக.
எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, மேலே அசைவாடுமே. சந்தோஷமா எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மீது அசைவாடினி, எல்லா தடைகளை மாற்றினீரே. சொல்லுவோமா? செங்கடல் மீது அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. சொல்லுவோமாக? எங்கள் தடைகள் அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர்த்தம் தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர்த்தம் தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. என் வாழ்க்கை அசைவாடுமே. யோகித்து சொல்வோம், என் வாழ்க்கையில் அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அப்பா, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எரிகோ மதில் மீது அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. தகப்பனே, எரிகோ மதில் மீது அசைவாடினீர், எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. சொல்லுவாக? எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, ஓ எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடுங்கப்பா, அசைவாடும் தெய்வமே. சபா, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இந்த கால வேளையில ஆமென் குடும்பமா தேவனை பார்த்து சொல்வீங்களா? அப்பா, இந்த அக்டோபர் மாதத்துல உடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ள, உடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள, உடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே என் தடைகள் விலக, என் குறைவுகள் நிறைவாக, என் குடும்பத்தின் மேல் அசைவாடும் ஆவியானவரே அசைவாடுங்கப்பா. அல்லேலூயா. முற்றிலும் அர்ப்பணித்து ஆராதியுங்கள், முற்றிலும் தேவனை சார்ந்து கொண்டு ஆராதிப்பீர்களாக. நீங்கள் அசைவாடினாலா உண்டு ஆண்டவரே சொல்லுங்க. இந்த அக்டோபர் மாதத்தை நான் கடந்து போக நீர் அசைவாடணும் ஆண்டவரே. உம்முடைய ஒத்தாசை, உம்முடைய கிரியை உண்டாகணும் என்று நான் சொல்லுவேனாக. அல்லேலூயா.
அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. சொல்வோம், எங்கள் மேலே அசைவாடுமே. சொல்லுங்க பாப்போம், எங்கள் குடும்பத்தில் அசைவாடுமே, எங்கள் குடும்பத்தில் அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுங்கப்பா, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. சொல்லுவீங்களா, எங்கள் தடைகள் மேல், எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. சொல்லுங்க கோபித்து, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. சொல்லுங்க, எங்கள் பிரச்சனைகள் மேல், எங்கள் பிரச்சனைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் பிரச்சனைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, சர்வவல்லவரே, அசைவாடும் தெய்வமே, உயிரோடு இருப்பவரே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடும். இப்பொழுது ஆவியானவரே, எங்கள் மேலே அசைவாடுமே. இப்பொழுதப்பா, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஹல்லேலூயா, glory, amen, amen. கர்த்தாவே, பிரச்சனைகளோடு கூட அப்பா, ஏக்கத்தோடு கூட தாகத்தோடு கூட ஆண்டவரே, குடும்பத்தின் மீது அசைவாடும், என் வாழ்க்கையில் அசைவாடும், என் தடைகள் அசைவாடும், என் பிரச்சனை மேல் அசைவாடும் என்று சொன்னது பிள்ளைகள் மீது ஆவியான தேவன் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா. Oh, thank you Lord. அப்பா, நீர் அசைவாடினால் விடுதலை உண்டு ஆண்டவரே, மாற்றங்கள் உண்டு ஆண்டவரே, மாறுதல்கள் உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே, உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரே, உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே, உம்மை ஆராதிப்பேன், காண்பவரே, உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஒரு மனதோடு கூட ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன்,
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஹல்லேலூயா 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 கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே. ஆராதிக்கும் போதெல்லாம் துதிக்கும் போதெல்லாம் பிரசன்னத்தால் எங்களை நிறைக்கிறதற்காய் பிரசனங்களை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஆதி சகல துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீர்கள். ஆண்டவரே இப்பொழுது வேதத்தின் தியான பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீர்கள். செய்தி பகுதியில் எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமம் விடுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலங்களிலே தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் கூடியிருக்கிற இந்த தேவனுடைய மந்தையே, தேவனுடைய சபையே, அவருடைய சரீரமாகிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாய கர்த்தர் நம்மோடு முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். என்று சொன்னால் நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல, தகப்பன் தன் பிள்ளைக்கு போதிக்கிறது போல, தகப்பன் தன் பிள்ளைக்கு உபதேசிக்கிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்கிறது போல தேவன் நம்மை நடத்தி வருகிறதை காண்கிறோமே. நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களிடத்தில் தேவனாய கர்த்தர் பேசும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சங்கீதம் 33:12. கர்த்தரை தேவனுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம் பூமியிலே பாக்கியவான்கள். அருமையான பிள்ளைகளே, இதன் மேன்மையை நீங்கள் இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் அறிந்து கொள்ளாமல் ஜீவித்திருக்கிறோம். இன்னைக்கு அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நம்மளோடு பேசுகிறார். இந்த உலகத்தை படைத்த தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் போதகராய் இருக்கிறார். கர்த்தரை தெய்வம் பாக்கியம் உள்ளது. உலகத்தில் எதெல்லாமோ தெய்வம் வச்சிருக்கிறாங்க, எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு பாக்கியம் என்று சொல்லப்படவே இல்லை. அது பாக்கியம் அடையவே முடியாது. ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாய கர்த்தரை நீங்கள் தெய்வமாக, கடவுளாக தெரிந்து கொண்டீர்களே, தெரிய வைத்தாரே, அறிந்திருக்கிறீர்களே, நம்பிக்கொண்டிருக்கிறீர்களே, இது உங்களுக்கு பாக்கியம் என்று ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். வேதம் சாட்சி சொல்கிறது.
கர்த்தரை தெய்வமாய் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. என்ன பாக்கியம்? விதத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பாக்கியம் ஆண்டவரே, அது என்ன மேன்மை, அது என்ன பிளஸிங். பாக்கியம் என்று சொன்னால் அது மேன்மையானது, கொடுப்பனையானது, அது ஆசீர்வாதமானது, லக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். லக்கி பர்சன், ஆஸ்வதிக்கப்பட்டவன், யோகக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கர்த்தரை தெய்வமாய் கொண்ட நீங்கள் யோகக்காரர்கள். என்ன யோகம் அடிக்கிறது தெரியுமா? என்ன யோகம் அடிக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. வேதத்தில் திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இந்த காலவெளியிலே காண்போமாக. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, 144 சங்கீதம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமாக. சங்கீதம் 144 12 முதல் 15 வசனம். கர்த்தரமாய் தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. என்ன பாக்கியம்? உங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்சங்கன்றுகளைப் போலவும் உங்கள் குமார்த்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். பிள்ளைகளை கொடுத்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? எப்படி இருப்பார்கள்? ஓங்கி வளர்கிற விருட்சங்கன்றுகளைப் போல. நம்முடைய இதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இருப்பார்கள், பிரியமான பிள்ளைகளாய் இருப்பார்கள், விருப்பமான பிள்ளைகளாய் இருப்பார்கள். நமக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உண்டாக்குற குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்களே, இந்த பாக்கியம் உங்களுக்குரியது. இது உலகத்துல எவனுக்கும் கிடையாது, உங்களுக்குரியது. இது உங்களுக்கு இல்ல, உங்க குடும்பத்துல, உங்கள் வாழ்க்கையில இதை அனுபவிக்கணும். கர்த்தர் அல்லவா சொல்லி இருக்கிறார். அது எப்படி பொய்யாகும்? அங்க வாசிக்கணும் பாருங்க. உங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். உங்கள் களஞ்சியம், பண்ட பாத்திரங்கள் எல்லாம் தானியங்களால், பொருட்களால் நிரம்பி இருக்கும். உங்கள் கிராமங்களில் உங்கள் ஆடுகள் 1000-10,000 பெருகும். உங்கள் மிருக ஜீவன்கள் பெருகும், மந்தையாய் பெருகும். உங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடி ஓடி போகுதலும் இராது, திருட்டு போகாது. நீங்கள் எந்த பிரச்சனையினாலும் ஊரை விட்டு காலி பண்ணி போக வேண்டியது இருக்காது. பாருங்க. அல்லேலூயா. 15ஆம் வசனம் சொல்றது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அநேகருடைய வாழ்க்கையில இது பலிக்கல, இது உண்மையாகல. உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? உங்கள் நிலபலனுடைய வருமானங்கள் எப்படி இருக்கிறது? உங்கள் மிருக ஜீவன்கள் எப்படி இருக்கிறது? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஐயோ, இதுக்கு மாறாலா இருக்கிறது. இதுல ஒண்ணுமே எனக்கு பலிக்கலையே. என் பிள்ளைகள் அடங்காத பிள்ளைகளா இருக்கிறார்களே, எங்களுக்கு வேதனையா இருக்கிறார்களே, எங்களுக்கு துன்பத்தை உண்டாக்குற பிள்ளைகளா இருக்கிறார்களே, பயந்துட்டு இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து பயமா இருக்கிறதே. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை என்று சொல்வீர்களானால் அதற்கு என்ன காரணம்? ஏன் இது பலிக்கவில்லை? அருமையான பிள்ளைகளே, இன்னும் கூட அந்த சீரை நான் பார்க்க முடியும். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். பாருங்க, 31ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். 31ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களுக்கு என்ன பாக்கியம்? 144 வாஸ்தவம் எல்லாம் அந்த பாக்கியம். இப்போ இந்த சங்கீதத்துல நமக்கு பாக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். மனுஷனுடைய அகங்காரத்துக்கு நீங்கள் பயப்படாது இருக்க பண்ணுவார். மனுஷனுடைய ஆணவம், ஆக்ரோஷம், கோபம் ஒன்னும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் காத்துக் கொள்வாராம். நாவின் சண்டைக்கு மறைப்பாராம். பக்கத்து வீட்டுக்காரன் எவனாலும் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரவே முடியாது. உங்க வீட்டிலையும் சண்டை இருக்காது. இதுதான் பாருங்க, இது பணத்தாலோ பதவியாலோ வருகிறதல்ல. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களுக்கு மாத்திரமே உரியது இந்த சுதந்திரம், இந்த பாக்கியம், இந்த ஆசீர்வாதம். உலகத்துல எந்த மனுஷனாலும், எந்த தெய்வத்தை கும்பிடுறவனாலும், எந்த குபேரனாலும், எந்த ஐஸ்வர்யவானாலும், பணக்காரனாலும் இதை அனுபவிக்கவே முடியாது. இது சத்தியம், இது உண்மை. ஆனால் அவரை தெய்வமாய் கொண்டும் நீங்கள் ஏன் அனுபவிக்கவில்லை? ஏன் உங்களுக்கு பலிக்கவில்லை? இங்கதான் நம்ம ஏமாந்திருக்கிறோம், இங்கதான் நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்குரியதை நீங்கள் அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவர் நமக்கு போதகராய் இருக்கிறார். இன்னொரு வாக்கியம் என்னன்னா,
இந்த பாக்கியமெல்லாம் நம்ம அடைவது எதனால் அடைகிறோம் என்று சொன்னால், சங்கீதங்கள் புஸ்தகம் 32:8 வாசிக்கிறோம். இந்த பாக்கியம் எப்படி நமக்கு உண்டாகிறது, எதனால் உண்டாகிறது என்று சொன்னால், கர்த்தரே நமக்கு போதகராய் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உன்னை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. உலகத்துல போதனை அவசியம், போதனை கேட்க வேண்டும். எப்படிப்பட்ட போதனை கேட்கிறோமோ அப்படிதான் உங்கள் வாழ்க்கை அமையும். கெட்ட போதனைகளை கேட்டால் கெட்டு போகிறார்கள். பாருங்கள், உலகத்துல பலவிதமான போதனை இருக்கிறது. அந்த போதனை கேட்கிறவர்கள் அந்த போதனைக்கு உண்மையாகி விடுவார்கள், அப்படியே இருப்பார்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், துன்மார்க்குடைய ஆலோசனையை கேட்காதே, துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்காதே, போதகத்தை கேட்காதே, பாயுடைய போதகத்தை கேட்காதே, துன்மார்க்குடைய போதகத்தை கேட்காதே, அக்கிரமக்காரருடைய போதகத்தை கேட்காதே. நிறைய கள்ள போதகங்கள் இருக்கிறது, கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள், கள்ள போதகங்கள் இருக்கிறது. பாருங்க, கம்யூனிஸ்டிய போதகத்தை கேட்டார், அவர்கள் கம்யூனிஸ்டியவாதிகள். ஆமென். இப்படி பாருங்க, கட்சிக்கு போதர் இருக்கு, அந்த போதனைகள் அந்த ஒழுங்கு படி அவர்கள் மாறிவிடுகிறார்கள். நல்ல போதகத்தை கேட்டால் நீங்கள் நல்லவராவீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் நல்ல போதகர் யாராவது உண்டா மக்களே? நானே நல்ல போதகர் என்று சொன்னாரே, அவரே உனக்கும் எனக்கும் போதகன், நல்ல மேய்ப்பன், நல்ல ஆயன், நல்ல தகப்பன். அவர் சொல்கிறார், என் போதகத்தினால் நீங்கள் பாக்கியவான்களாகிறீர்கள். போதகன் தான் உன்னை பாக்கியவானாய் பாக்கியவாட்டியாய் மாற்றும். செல்வம் அல்ல, படிப்பு அல்ல, ஜாதி ஜனங்கள் அல்ல, உலகத்தின் எந்த காரியத்தாலும் நீ பாக்கியத்தை பெற முடியாது. வாசிக்கப்பட்ட அந்த பாக்கியமான வாழ்க்கை உனக்கு உண்டாகாது. பிள்ளைகளை பெக்கலாம், எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம். ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டு இப்படி உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மிருக ஜீவங்களும் நலபணங்களும் இருக்க மாட்டார்கள். நாவின் சவுக்குக்கு நீங்கள் சண்டை தான் காலம், எல்லாம் சண்டை போட்டு தான் போராமப்பட்டு உங்க மேல சும்மா சும்மா சண்டைக்கு வருவாங்க. பாருங்க, இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஐக்கியம் கிடையாது. விசுவாசியை ஒன்றை பற்றி தான் பேசுறாரு ஆண்டவர், எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு, எதையோ குறித்து மேல பாராட்டிட்டு இருக்கிறியே, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட உனக்கு ஐக்கியம் இல்லைன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஏன் இந்த வாக்குத்தத்தை பலிக்கல? நாவின் சவுக்குக்கு மறைப்பாரே, அகங்காரத்துக்கு மறைப்பாரே, மனுஷனுடைய கோபம் ஒன்றும் செய்யாது. சண்டைக்கு வர மாட்டாங்களாம். பாருங்க, இன்னைக்கு வலுவா சண்டைக்கு வராங்க. நாங்க சும்மா இருக்கிறோம் பாஸ்டர், சண்டைக்கு வராங்க, சண்டைக்கு வராங்க. புத்தி வரட்டும், தெரிந்து கொள்வீர்களாக, அறிந்து கொள்வீர்களாக. நீங்கள் கர்த்தருடைய போதனையை கேட்டு நடந்தால் இந்த பாக்கியம் உண்டாயிருக்கும். அவர் போதனையினால் நாம் பாக்கியவான்களாகிறோம். அவர் போதனையினால் இந்த பாக்கியத்தை அவருடைய போதனைக்கு உண்மையா இருப்பதினால். எனவேதான் ஆண்டவர் நமக்கு போதகராயிருந்து போதிக்கிறார். உங்களுடைய ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார், உங்கள் போதகம் மூலமாக போதிக்கிறார், வசனத்தின் மூலமாக போதிக்கிறார். ஆவியானவர் தேவனுடைய மனுஷனை கொண்டு உங்களுக்கு போதிக்கிறார். நீங்க சபைக்கு வர்றீங்க, போதனை கேட்கிறீங்க, சிலர் கேட்கறதே இல்லை. எப்படிங்க சீர் வரும்? எப்படிங்க அந்த பாக்கியம் வரும்? எப்படிங்க அந்த ஆசீர்வாதம் வரும்? அதான் வரல. அந்நிய போதனைகளால் அல்ல. போதனைகளை பற்றி நாம் முன்னால பேசியிருக்கிறோம். கள்ள போதனை, அந்நிய போதனை, சுயமான போதனை, இப்படிலாம் இருக்கிறது. கர்த்தரின் போதனை, கர்த்தரே போதிக்க வேண்டும். அவருக்கு வாயாயிருந்து போதிக்கிற தேவ மனுஷனுடைய போதனையால் இந்த ஆசீர்வாதத்தை என் மக்கள் பெறுவார்கள், என் ஜனம் பெறும். நீ பெறுவாய். இந்த போதனைக்கு உண்மையா இருந்தால், உன் ஊழியக்காரனுடைய போதனைக்கு நீ உண்மையா இருந்தால், இதை நீ அனுபவிப்பாய். இல்லாவிட்டால் ஒரு காலம் இது உனக்கு அனுபவிக்க முடியாது, சொந்தமாகாது. இது உண்மை, இது சத்தியம் என்பதை அறிந்து கொள்கிறாக. பாருங்க, அவரை போதனை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய போதனையினால் நாம் ஞானம் அடைவோம், புத்தி அடைவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் அடைவோம். கர்த்தருடைய போதனை நமக்கு ஞானியாக்கும். கர்த்தருடைய போதனை நமக்கு புத்தியை உண்டாக்கும். அருமையான பிள்ளைகளே, ஞானத்தின் மேன்மையை நீங்கள் நீதிமொழிகளை படித்திருக்கிறீர்கள். அதன் கையில் என்னெல்லாம் இருக்குது?
தீர்க்காயுசு இருக்கிறது. பாருங்க, அது வலது கையில இடது கையில அது என்று சொல்லி நாம் வேதத்திலே அங்க வாசிக்கிறோமே. எத்தனை முறை கேட்கிறீர்கள்? ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஞானத்தையும் புத்தியை எங்க போய் சம்பாதிக்க முடியும்? துபாயில போயா? வெளிநாட்டில் போயா? எங்க போய்? ஹலோ, போதகத்தினால், சபையில வந்து போதகத்தை கேட்கிறதுனால் நீ ஞானத்தையும் புத்தியும் சம்பாதிக்கிறாய். அங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. பாருங்கள், 13ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்தோமானால், அதன் வர்த்தகம் வெள்ளியை பார்க்கிலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னை பார்க்கிலும் உத்தமமானது, முத்துகளை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அது இடது கையில் செல்வமும் இருக்கிறது. உபதேசத்தினால நீ செல்வமான் ஆக்கிடுவ. உபதேசத்தினால தீர்க்காயுசை நீங்கள் அடைவீர்கள். உபதேசம் உனக்கு செல்வத்தை கொடுக்குன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. நீங்க ஓடி ஓடி உழைக்கிறாங்க அல்ல. பாருங்க, ஆலய ஆராதனை அசட்டை பண்ணி, சபை கூடல அசட்டை பண்ணி, கர்த்தருடைய சபையின் ஒழுங்குகளை அசட்டை பண்ணி, உபவாசத்தை அசட்டை பண்ணி இப்படி ஜீவிக்கிற நீங்க செல்வத்தை அடைய முடியாது. அப்படி அடைகிற செல்வத்துல உனக்கு பாக்கியம் உண்டாயிருக்காது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்பதை நீ அறிந்து கொள்ளுகிற புத்திசாலியாய் ஞானவானாய் மாறுவாயாக. இன்னைக்கு அநேகர் செல்வத்தை குமித்து வைத்திருக்கிறார்கள், சேர்த்து வைக்கிற தொல்லை வைத்திருக்கிறார். அனுபவிக்கவே ஆள் இல்லை, அனுபவிக்க முடியாது. எவ்வளவு பெரிய தொல்லை பாரு. யார் அனுபவிக்கிற அவங்க செல்வத்தை, ஐஸ்வர்யத்தை? நீங்க கட்டி வச்சிருக்கிற வீட்டை, நீங்க வாங்கி வச்சிருக்கிறதான பொருட்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் அனுபவிக்கிறார்களா? எதை குறித்து மேன்மை பாராட்டிட்டு இருக்கிற? இன்னைக்கு அநேகர் உபதேசத்தை கேட்கறதுனாலே மூடர்களாய், புத்தி இல்லாதவர்களாய் மூடர்கள். புத்தி உள்ளவர்கள் என்று சொன்னால் சரியா அண்டர்ஸ்டாண்டிங் என்று அர்த்தம். அண்டர்ஸ்டாண்டிங், அறிந்து கொள்கிறவர்கள். உண்மையை அறிந்து கொள்வதே புத்தி. புத்தி இல்லாதவர்கள் தப்பாய புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு நன்மை உண்டாகாது. எனவே கர்த்தருடைய போதகம், அவர் நம்முடைய போதகர், அவர்தான் போதிக்கிறார். நீ அப்படிதான் நம்ப வேண்டும், அப்படிதான் பார்க்க வேண்டும், அப்படிதான் விசுவாசிக்க வேண்டும், அப்படிதான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நீ சீரை பெறுவாய், பாக்கியம் பெறுவாய் என்பதற்கு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, உபதேசத்தை கேட்காமல் நாம் புத்தி அடைய முடியாது. புத்தி அடையாமல் தேவனை அறியவே முடியாது என்று சொல்லி 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் வாசித்து பார்ப்பதாக. புத்திதான் உன்னை புகழ வைக்கும், ஞானம்தான் உன்னை மேன்மைப்படுத்தும். புத்திதான் உன்னை புகழ வைக்கும். புத்தி உள்ளவர்கள் தான் குடும்பத்தை கட்டுவார்கள், தன்னை கட்டுவார்கள், தங்கள் குடும்பத்தை கட்டுவார்கள். புத்தி உள்ள ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்கள் புத்தி உள்ள புருஷராயிருந்தால், புத்தி உள்ள ஸ்திரியாயிருந்தால், புத்தி உள்ள பிள்ளைகளாயிருந்தால் நீங்கள் கட்டுகிறவர்கள், இல்லாவிட்டால் இடித்து போடுகிறவர்கள். எதனாலும் சரி, கட்டுதல் என்பது மேன்மையானது, இடித்து போடுதல் என்பது இழிவு செயல். உங்கள் செயலின் பலன் உங்களுக்கு புகழ்ச்சியை கொண்டு வரும். நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தால் உங்கள் நடக்கையின் பலன், செயலின் பலன் உங்களை புகழ்ச்சியாக்கும். ஏனால் அது கட்டுதல். நீங்கள் புத்தியனமாக இருந்த உங்கள் செயல் பலன் உங்களுக்கு இழிவை, அவமானத்தை, நிந்தையை கொண்டு வரும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நல்ல போதகர். யாருக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது? எந்த ஜாதிக்கு, எந்த ஜனங்களுக்கு, எந்த மதத்தினருக்கு, எந்த சாமியை கும்பிடுறதுக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது? சர்வ லோகத்தையும் படைத்த தேவாதி தேவனே உனக்கு போதகராயிருக்கிறார். இதான் அவரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் பிள்ளைகளே. 2 நாங்க வாசிக்கிறோம், அவர் போதகம் ஜீவ ஊற்றி மரண கண்ணிகளுக்கு தப்பலாம், நற்புத்தியும் தயவும் உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவருடைய போதகத்தை கேட்கிறவர்களுக்கு தாகம் தனிந்தவர்களாய் இருப்பார்கள். ஜீவ ஊற்று, அது ஜீவனை கொடுக்கும், வாழ்வை கொடுக்கும். அது உங்கள் தாகத்தை தீர்க்கும். நீங்கள் திருப்தி அடைந்திருப்பீர்கள்.
உபதேசம் உங்களை கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கையில நீங்கள் திருப்தி அடைந்தவர்களாக இருப்பீர்கள். மரணத்துக்கு, மரண கண்ணிகளுக்கு, சத்துடைய மறைவான கண்ணிகளுக்கெல்லாம் நீங்கள் விலக்கி காக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நற்புத்தியையும் தயை உண்டாக்கும். மனுஷனுடைய கண்களிலும் தேவனுடைய பார்வையிலும் அது நமக்கு தயை உண்டாக்கும். தயை பற்றி நானும் பார்த்திருக்கோம். தயன் மேன்மை என்ன? கர்த்தரின் தயனால் நீ பெரியவனாயிருவே. கர்த்தருடைய தயனால் உன் காரியங்கள் வாய்க்கும். கர்த்தருடைய தயனால் உன் கொம்பு உயர்த்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, போதகத்தை கேளுங்கள், போதகத்தை நம்புங்கள், போதகத்தை காத்துக் கொள்ளுங்கள். போதகத்தின்படியே, போதிக்கப்பட்டபடியே, நீங்கள் கேட்டபடியே உங்கள் ஜீவியத்தை மாற்றுங்கள், நடவுங்கள். நீங்கள் சீர்பெற்ற ஜனங்கள், வாக்கியவான்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை. இரண்டாவதாக சொல்றாரு, நானே உனக்கு வழிகாட்டி. நான் தான் உனக்கு கைடு. யார் வழிகாட்டினாலும் அது தப்பா போயிரும். அந்த வழியில நன்மை இருக்காது, நிரந்தர மேன்மை இருக்காது. கர்த்தர் நமக்கு வழிகாட்டியா இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் நமக்கு வழியா இருக்கிறார். வெளிப்படுத்தல் 15:3 வாசிக்கிறோம், தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். அவர் நமக்கு வழியை சொல்லி தருவார். அவர் நமக்கு இதுவே வழியில நடவுங்கள். பாருங்க, நமக்கு இந்த உலக வாழ்க்கையில வழி காட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது. வழி தெரியாமல் குரலை போல இன்னைக்கு மக்கள் அலைகிறார்கள். நல்ல வழி தெரியல, ஜீவ வழி தெரியல, சமாதானத்தின் வழி தெரியல, சந்தோஷத்தின் வழி தெரியல, பரிசுத்தத்தின் வழி தெரியல, பாக்கியமான வழி தெரியல, பாவ வழியில போய் கொண்டிருக்கிறாங்க. குடலை போல தப்பி நடக்கிறாங்களே. என் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு வழியை போதிப்பேன். என் வழி உயர்ந்தது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்ததோ அவ்வளவு உயர்ந்தது. எனவே அவர் ஆலோசனை கேட்டு அவர் வழியில நாம் நடக்க வேண்டும். அவர் காட்டும் வழியில உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு வழி சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அவர்கிட்ட கேட்டு, அவர் வழியை கேட்டு அவர் வழியில நடந்தவனால் அவர் வழியை தெரிந்து கொள்வீர்கள். நீங்கள் சபைக்கு உண்மையா இருந்தால், உபதேசத்துக்கு உண்மையா இருந்தால், அவர் வழி உங்களுக்கு போதிக்கப்படும். அவர் வழி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். போதனை மூலமாக தேவனுடைய வழியையும், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை, நீங்கள் கடந்து போக வேண்டிய வழியை, நீங்கள் எந்த வழியில எப்படி செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அது சமாதான வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:17 பாருங்கள், கர்த்தருடைய வழியில சமாதானம் இருக்கிறது. அவர் வழியிலே நடக்கிறவர்கள் சமாதானத்தை அவர்களில் வாசமாயிருப்பார்கள். எத்தனை குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிற்று, இன்னும் சண்டை, சச்சரவு, சமாதானம் இல்லையே. ஏன் சமாதானக்கேடு வருகிறது சகோதரா, சகோதரி? ஏன் சண்டை போடுகிறீர்கள்? ஏன் ஒற்றுமை இல்லை? கர்த்தர் சமாதானத்தை கொடுத்திருந்தால் உங்களை கலங்க பண்ணுகிறவன் யார்? உங்களை எப்படி வஞ்சிக்க முடியும்? நீங்கள் கர்த்தருடைய வழியில நடக்கிறோம் என்று சொல்லி ஏமாந்து போகாதீங்க. நீங்கள் கர்த்தருடைய வழியில நடக்கிறீர்களா? வசனம் பொய்யாகுமா? நோ, நீங்க தான் ஏமாறுறீங்க. குருடர்களே, உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, வழியை அறிந்து கொள்வீர்களாக. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வழியா இருக்கிறார். அது ரட்சிப்பின் வழி. ஆண்டவர் என் வழியில நடந்தால் அது ரட்சிப்பு உண்டாகும். அது ஒரு பாதுகாப்பான வழி. கர்த்தருடைய வழியில நீங்கள் நடக்காதபடினாலே, கர்த்தருடைய வழியில நடக்காதபடினாலே இன்றைக்கு உங்களால் உங்க குடும்பத்தினர் கூட ரட்சிக்க முடியலன்னு கர்த்தர் உங்க மேல பரிதாபப்படுகிறார். பாருங்க, ரட்சிப்பு உண்டாகல. நீ கர்த்தருடைய வழியில நடந்தா அது ரட்சிப்பு, உனக்கு பாதுகாப்பு, உன் குடும்பத்துக்கு அது ரட்சிப்பு, பாதுகாப்பு, விடுதலையா இருக்கும். தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஜீவனுக்கு போகிற வழி, அது உயர்ந்த வழி. அந்த வழியில நடந்தாதான் நித்திய ஜீவனுக்குள்ள நீங்க போக முடியும் என்பது நிர்ணயமாகிறது, உண்மையாகிறது. அதனால நாம் எந்த வழியில நடக்கிறோம்? கர்த்தர் நமக்கு வழிகாட்டியா இருக்கிறாரா? கர்த்தருடைய வழியில நான் நடக்கிறேன்னா? கர்த்தருடைய வழி அறிந்திருக்கிறேனா? கர்த்தருடைய வழியை தெரிந்திருக்கிறேனா? எதுக்கு சபைக்கு போறேன்? எதுக்கு சபைக்கு வர்ற? கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ள, கர்த்தருடைய போதத்தினால், உபதேசத்தினால் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற வழியை அவர் உனக்கு காட்டுவார். அந்த வழியில நடந்தால்
உனக்கு இளைப்பாறுதல் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும். ஹல்லேலூயா. அது உன்னை மேலாக்கும், அது உன்னை தலையாக்கும். சொன்னாரே, உங்கள் வழிகள் எல்லா என் வழிகள், வானத்துக்கு பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ. ஹலோ, ஏசாயாவில் நான் வாசிக்கிறோமே, எத்தனை முறை கேட்டு இருக்கிறீர்கள். ஏசாயா 55 அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, ஏன் நீங்கள் உயரவில்லை, ஏன் மேன்மையடையவில்லை? அவர் வழியில நடக்கிறோம் என்று சொல்லி ஏமாந்து போகாதீர்கள். கடைசி காலம், அநேகர் ஏமாந்து இருக்கிறீர்கள், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கண்கள் குருடா இருக்கிறது, நீங்கள் வஸ்திரத்தை இழந்திருக்கிறீர்கள், நீங்கள் சப்பானிகளா இருக்கிறீர்கள், நீங்கள் நிர்பந்தமான நிலைமையில் இருக்கிறீர்கள். மக்களே, உங்களை காப்பாற்ற, உங்களை வழிநடத்த, உங்களை கொண்டு போய் சேர்க்க கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மேய்ப்பன் மூலமாக, இந்த போதனை மூலமாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்பது உனக்கு பாக்கியமா இருக்கட்டும், இதை கேட்பது உனக்கு மனதிருப்பதா இருக்கட்டும், இதை கேட்பது உனக்கு நற்செய்தி உண்டாகட்டும். அல்லேலூயா. மூன்றாவதாக, அவரே ஆலோசனையின் கர்த்தர். நானே உனக்கு ஆலோசகராக இருப்பேன் என்று சொல்றாரு. உலகத்துல மக்கள் கண்ட ஆலோசனையினால இன்னைக்கு கரையேற முடியாம, கடக்க முடியாம மூழ்கி போயிட்டாங்க. அநேகருடைய வாழ்க்கை கெட்டு போனதற்கு, அநேகர் சீர்கெட்டு போனதற்கு அவர்களுக்கு தேவனுடைய ஆலோசனை கொடுக்க இல்லை. அவர்கள் தேவனை அறியவில்லை, தேவன் அவர்களுக்கு ஆலோசகராக இல்லை, அவருடைய தெய்வங்கள் அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதில்லை. எனவே அவர்கள் மனுஷனுடைய ஆலோசனை இல்லை, மற்றவனுடைய ஆலோசனை நடந்து இன்னைக்கு கடக்க முடியாதவர்களாய், கரை சேர முடியாதவர்களாய் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தரே ஆலோசகர். அருமையான மக்களே, கர்த்தரை ஆலோசனையாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை ஆலோசனையாய் கொண்டிருக்கிற மக்கள் பாக்கியவான்கள். நீங்கள் அவர் ஆலோசனை கேட்கிறீர்களா? கர்த்தர் ஆலோசனை கேட்க ஒன்று பிரியமானவர்களே, கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஏசாயா 28:29 சொல்லுது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் ஆலோசனை கேட்ட கல்யாண வீட்டுல அற்புதம் நடந்தது, அவமானம் போயிற்று. இன்னைக்கு அவமானம் அடைகிறீர்களே உங்கள் வாழ்க்கையில், நிந்தையை சுமக்கிறீர்களே பிள்ளைகளே, ஏன்? அவருடைய ஆலோசனை அசட்ட பண்ணாத, அவர் புத்திமதியை தள்ளாத. அவர் ஆலோசனை நடந்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயமா அற்புதத்தை நீ காண்பாய், ஆச்சரியப்படுவாய். அவர் ஆச்சரியமானவர், உன்னை ஆச்சரியத்தில் மூழ்க வைக்கும். ஆச்சரியம், எப்படி நடந்தது, இது எப்படி ஆயிற்று என்று உங்கள் புத்தி கேட்டாத காரியங்களை நீங்கள் கண்டு, செய்யை கண்டு, நன்மை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். இது சத்தியம், இது உண்மை. ஆலோசனை கர்த்தர், அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, உங்க போதகர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஆவியான உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுப்பார். பிரியமானவர்களே, கண்ட ஆலோசனை நடக்காத, சுயபுத்தில சாய்ந்து போகாத. ஆலோசனை கொடுக்கதானே கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை வைத்திருக்கிறார், உங்களுக்கு வழிகாட்ட தானே இந்த வழிகாட்டியை வைத்திருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர் தான் உங்களுக்கு, அவரை தெய்வமாய் கொண்ட ஜனங்களுக்கு போதகராகவும் வழிகாட்டியாகவும் ஆலோசனைகராகவும் இருக்கிறார்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், இவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள், இவர்களை நம்புங்கள், இவர்களுக்கு என்ன செய்கிறீர்களோ அது எனக்கே செய்கிறீர்கள். ஹலோ, புத்தி வரட்டும், ஞானம் வரட்டும், உணர்வடையட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரே, நான் உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற நல்ல போதகனை, என் இருதயத்துக்கு ஏற்ற போதகனை கொடுத்திருப்பேன். பாருங்க, அவர் ஸ்தானத்துல எங்களை வச்சிருக்கிறார். இன்றைக்கு எங்களால் தான் உங்களுக்கு போதனை, எங்களை கொண்டுதான் போதிக்கிறார், எங்களை கொண்டுதான் வழிகாட்டுகிறார், எங்களை கொண்டுதான் ஆலோசனை கொடுக்கிறார். இவைகளுக்கு நீங்கள் உண்மையா இருந்தால் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலங்களுக்குரியது, ஆச்சரியமானது. பிரியமானவர்களே, மனுஷனுடைய ஆலோசனைகள் சில நேரங்களில் சில காரியங்களை செய்யலாம், நன்மையா இருக்கும், பின்பு அதுவே தீமையாகிவிடும், தீமையாகிவிடும். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையோ நித்திய காலங்களுக்கும் அது உண்மையானது. அந்த ஆலோசனைப்படி நடந்தால் நித்திய காலத்துக்கும் அதில் நடக்க வேண்டும், நித்திய காலத்துக்கும் அந்த ஆலோசனை மாறாதது உண்மையானது. பாருங்க, டாக்டருக்கு போவீங்க, ஆலோசனை கொடுப்பாரு. அந்த ஆலோசனை சில நாட்களுக்கு தான், உங்கள் வியாதி சுகமாக்குறது மட்டும்தான். அந்த ஆலோசனை திரும்ப செய்தீங்கன்னா பிறகு நீங்க வீணா போயிருவீங்க, அது உங்கள் சரீரத்தை கெடுத்து போடும் சில நாட்களுக்கு. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை சில நாட்களுக்கு, சில மாதங்களுக்கு, சில வருஷங்களுக்கு அல்ல. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலங்களுக்குரியது. ஹல்லேலூயா. அறிந்து கொள்வீர்களாக, கர்த்தருடைய ஆலோசனையினால் சுகம் உண்டாகும்.
நீதிமொழிகள் 11:4, கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடந்தால் உங்கள் வாழ்க்கை சுகமான வாழ்க்கையா இருக்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, சுகமாயிருக்கிறீர்களா? சுகமாயிருக்கிறீர்களா? உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையில சுகம் இருக்கிறதா? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில சுகத்தை அனுபவிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஏன் கர்த்தரை ஏமாற்ற ஜனமே, ஏன் இந்த பாக்கியம் சுக வாழ்க்கை உண்டாகவில்லை? அவர் ஆலோசனையை கேட்காததினால், அவர் ஆலோசனையில் நடக்காதனால், அவர் ஆலோசனைக்கு கனம் கொடுக்காதபடினால், அவர் ஆலோசனையை நம்பாதபடினால் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக. அவர் ஆலோசனைப்படி நடந்தால் உங்கள் மன விருப்பம் நிறைவேறும் என்று நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் ஆலோசனை கேட்டு நடந்தால் அவர் மன விருப்பத்தின்படி செய்வார். அது மன விருப்பத்தை நிறைவேற்றுமா? ஆமென். அவர் ஆலோசனை மன விருப்பத்தை நிறைவேற்றும். சுகமாக வேண்டும் என்று சொன்னான், சுகமாக்கிட்டே. அவருடைய ஆலோசனை பார்வையிட என்று சொன்னான், சீலோகுளத்தில் கழுவு என்று சொன்னார். அவர் ஆலோசனை கேட்டான், சுகமானானே. அவர் ஆலோசனை கேட்டான். 5000 பேர் சாப்பிட்டார்கள். 5 அப்பம் 2 மீன். கர்த்தருடைய ஆலோசனை கேட்ட பொழுது அப்பத்துக்கு எங்க போவோம் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டார்கள். அடுத்த கொண்டது என்ன இருக்கிறது? 5 அப்பம் 2 மீன் கொண்டா. அவர் ஆலோசனைப்படி செய்தார்கள். உடனே சொன்னார், எல்லாரும் பந்தி 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 வை, பந்தி வை, பந்தி வை, எல்லாரும் வருஷ பந்தி வை, 100 50 பந்தி உட்கார வை. ஆலோசனை கேட்டார்கள். ஹலோ, வெக்கப்பட்டு போனார்களா? எவ்வளவு பாக்கியம்! அவர் ஆலோசனை அற்புதத்தை செய்யும்பா. அவர் ஆலோசனை அவமானத்துக்கு நிந்தைக்கு உன்னை நீங்களாக்கும். அவர் ஆலோசனை உன்னை ஆச்சரியப்பட வைக்கும். அவர் ஆலோசனையினால் ஜெயம் உண்டாகும். தோல்வியான வாழ்க்கை இல்ல, ஜெயமான வாழ்க்கை. நீங்கள் ஜெயிக்க வேண்டியதெல்லாம் ஜெயித்துக் கொண்டு நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, உபதேசம் கேட்கிறவர்களே, இந்த சத்தம் கேட்கிறவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள், தியானிங்கள். ஒரு முறை கேட்டுட்டு விட்டுறாரு. திரும்ப திரும்ப கேட்கறதுக்கு தான் ஆண்டவர் இந்த மெசேஜை உனக்கு செல்ல போடும்படியாக உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு. வாக்குத்தத்த செய்தியை நீ நாளைக்கு சபையில கேட்பாய். இந்த செய்தியை நீ கேட்க வேண்டும், உன் குடும்பத்தார் கேட்க வேண்டும், உன் மூலமாய் அநேகர் கேட்க வேண்டும். நீங்கள் மட்டும் கேட்காதீர்கள், அநேகருக்கு இதை போட்டு காமியுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கணுமானால், தேவனுடைய பிள்ளைகளா இருப்பது உண்மையானால், உங்ககிட்ட இருக்கிற செல்ல இந்த செய்தியை கேட்க முடியாத ஜனங்களுக்கு, செல்லாத ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு, மற்றவர்களுக்கு, புறஜாதிகளுக்கு இதை காண வையுங்கள். இது உங்களோடு போறதில்லை. அவர்கள் இந்த பாக்கியத்துக்குள்ள வரட்டுமே, அவர்கள் தெய்வனை அறிந்து கொள்ளட்டுமே, அவர்கள் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளட்டுமே. இந்த அன்பு இல்லாவிட்டால், இந்த விருப்பம் இல்லாவிட்டால் நீங்க என்ன ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள்? ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் இந்த விருப்பம் இருக்கும். நீயும் கேட்பாய், அநேகரை கேட்க வைப்பாய். எத்தனை பேரை இதுவரைக்கும் கேட்க வச்சிருக்கீங்க? உங்க குடும்பத்தாருக்கு கூட அநேகர் காட்டல, நீ மட்டும் கேட்டுட்டு அலையிற. ஹலோ, எச்சரிப்பு, ஜாக்கிரதை. சுயநலக்காரனாய், சுயநலக்காரியாய் ஜீவிக்காத. தன்னை போல பிறனை நேசி என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு உண்மைப்படு. கர்த்தரை துக்கப்படுத்தாதீங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளுதலை கேட்டு கடினப்படாத, கடிந்து கொள்ளுதல் அலட்சியம் பண்ணாத, புத்திமதியை தள்ளாத. ஜாக்கிரதை. மனம் திரும்புங்கள், உணர்வடையுங்கள், ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. என்ன பாக்கியம்? அவரே போதகர், அவரே ஆலோசகர், அவரே வழிகாட்டி. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஹல்லேலூயா. நீங்க எங்கே அழைத்து தெரியண்டா. என்னுடைய பிள்ளை எனவேதான் சபையை உண்டாக்கி சபையில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் சேர்த்தார். அவர் ஆலோசனை கர்த்தராகும், அவர் வழிகாட்டியாகும், நல்ல போதவராக இருந்து நம்மை பாக்கியமான வாழ்க்கைக்குள்ள நல்ல சீருண்டாகும்படியாக மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறாரே. எல்லாரும் அல்ல, அவர் போதனைக்கு உண்மையா இருந்தவர்கள், அவர் வழியிலே நடந்தவர்கள், அவர் வழியிலே நடக்கிறவர்கள், அவருடைய ஆலோசனை கேட்டு செய்கிறவர்கள், இன்றைக்கும் இந்த சீரை அணிவிக்கிறவர்கள் சபையில இருக்கிறார்கள். அநேகர் அறியாமல் கெட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் பலிக்கட்டும். ஒருவர் அற்பமாய் எண்ணாத தேவன், ஒருவன் கெட்டு போத விரும்பாத தேவன் உனக்காகவே பேசிக் கொண்டிருக்கிறார்.
உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார், உனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோட மனம் திரும்பு, கர்த்தர் சித்தம் நிறைவேறும். நீங்கள் பாக்கியவங்களாயிருப்பீர்கள், பாக்கியவட்டிகளாயிருப்பீர்கள், நீங்கள் மேன்மடைவீர்கள். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் நல்ல பிதாவே, அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அன்று நாங்கள் சபை கூடி வரவிட்டாலும் வீடுகளில் கூடவும், வீடுகளில் உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய செய்தியை, உம்முடைய போதகத்தை கேட்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களப்பா. ஆமேன். உம்முடைய ஆலயத்திலிருந்து உம்முடைய ஊழியக்காரன் மூலமாய் நீர் பேசிக்கொண்டு இருக்கிறீர். இந்த போதகத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது உம்முடைய போதகம் ஆண்டவரே, இது நீர் வழிகாட்டுகிறீர் ஆண்டவரே, நீர் ஆலோசனை கொடுக்கிறீர் ஆண்டவரே. இதை அசெப்ட் பண்ணி இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக அந்த பாக்கியத்தை ஆண்டவரே 144 சங்கீதத்தில், ஆண்டவரே 31 சங்கீதங்களில் சொல்லப்பட்ட அந்த சீரை இன்னும் அடையாதவர்களாய், ஞானம் இல்லாதவர்களாய், புத்தி இல்லாதவர்களாய் இருக்கிறாங்களப்பா. நீங்க சொன்னதெல்லாம் பலிக்கணுமே. அவங்க மேலே இறக்கம் வைத்து மனதுருகி இன்னைக்கு ஜனத்தோடு சபையோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். இதை கேட்கிற யாவரும் ஆஸ்வதிக்கப்பட்டு வரலாங்க. அநேகரை கேட்க வைத்து அவர்கள் இந்த பாக்கியத்துக்குள்ள, ஆண்டவரே இந்த சீர்க்குள்ள, ஆண்டவரே இந்த மேன்மைக்குள்ள அவர்களை வழிநடத்தி வரலாங்க. ரட்சியும் காத்துக்கொள்ளும், உடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும், உடைய ஜனங்களை ஆஸ்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் நடத்தும். பெரிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தரே நல்ல போதகர், கர்த்தரே நல்ல வழிகாட்டி, கர்த்தரே நமக்கு நல்ல ஆலோசகர். நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஆமேன்.